ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 16/8/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, விதேகி தந்தையாகிய நான் தேகதாரிகளாகிய உங்களை விதேகி ஆக்குவதற்காக படிப்பு கற்றுத்தருகிறேன். விதேகின என்ன அர்த்தம்? சரீரமற்றவர். இது புதிய விஷயம். இதை குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்கின்றனர். கேள்வி: பாபாவுக்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகிறது? மீண்டும் மீண்டும் பாபா ஒரே விஷயத்தை புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகிறது? பதில்: ஏன்னா குழந்தைகள் அடிக்கடி மறந்து போகின்றனர். ஒரு சில குழந்தைகள் சொல்கின்றார்கள், பாபா அதே விஷயத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைக்கின்றார் என்று. அதற்கு பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் அதே விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உங்களுக்கு மாயாவினுடைய புயல் தொந்தரவு செய்கின்றது. நான் தினந்தோறும் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் நீங்கள் மாயாவின் புயல்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள். இதுவரையில் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகவில்லை. எப்பொழுது ஆகின்றீர்களோ அப்பொழுது நான் சொல்வதை நிறுத்தி விடுவேன்றார் பாபா. எதுக்காக பாபா மீண்டும் மீண்டும் அதே சொல்கிறேன்றாரு? ஏன்னா நீங்கள் மறந்து போயிடுறீங்க. உங்களுக்கு மாயாவினுடைய புயல் தொந்தரவு பண்ணது. தினந்தோறும் சொன்னால் தான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியுன்றார். தினந்தோறும் எச்சரிக்கை நான் செய்யலைன்னா நீங்கள் மாயாவினுடைய புயல்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள். அதனால தான் சொல்கிறேன்றார். நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிட்டிங்கன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன்றார். இதுவரை நீங்கள் சதோ பிரதானம் ஆகலை. எப்போ நீங்கள் ஆகின்றீர்களோ அப்பொழுது நான் சொல்வதை நிறுத்தி விடுவேன். ஓம் சாந்தி. ஞானக்கடல், சாந்தி கடல், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் சிவபாபா தான். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த ஞானத்தை தேகதாரி உங்களுக்கு தருவது இல்லை. ஞானத்தை தரக்கூடியவர் யார்? விதேகியாகிய தந்தை தருகிறார். எப்படி தருகிறார்? இதை மனிதர்களோ புரிந்து கொள்வது கஷ்டம் சொல்கிறார் பாபா. இதை நிச்சயம் செய்வதற்காக எவ்வளோ நீங்கள் மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கு. அவர்களோ நிராகாரருக்கு பேரு, வடிவம், தேசம், காலம் எதுவும் கிடையாது என சொல்லிவிடுகின்றனர். தந்தை தானே படிப்பு சொல்லித் தருகிறார். அவர் சொல்கிறார், நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று. அவரை நீங்கள் பார்க்க இயலாது. அவர் விதேகி என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஞானம், ஆனந்தம், அன்பினுடைய கடலாக இருக்கக்கூடியவர். நான் ஒன்றும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பதில்லை. நான் ஒருபோதும் மனிதராகவோ தேவதையாகவோ ஆவது இல்லை. தேவதைகளும் சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றனர். நான் எப்பொழுதுமே அசரீரியாகவே இருக்கின்றேன். எனக்கு தான் ட்ராமாவில் அந்த ஒரு பாகம் இருக்கின்றார் பாபா. நான் ஒருபோதும் புனர்ஜென்மத்தில் வருவது இல்லை. பக்தி மார்க்கத்தில் ரதத்தையும் எப்படி அமர்ந்து உருவாக்கியிருக்கின்றனர்? பாபா கேட்கிறார், குழந்தைகளே, நீங்கள் குழப்பமடையவில்லையே? எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பாபாவிடம் புரிந்து கொள்ளுங்கள். பாபா கேட்காமலேயே அனைத்தும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எதையும் கேட்க தேவையில்லை. நான் இந்த புருஷோத்தம சங்கமுகத்தில் தான் அவதாரம் எடுக்கின்றேன். என்னுடைய ஜென்மமும் கூட அற்புதமானது. எவ்வளோ பெரியதிலும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைய செய்கிறார். மிகவும் பெரியதில் பெரிய உலகத்தின் அதிபதியாக உங்களை ஆக்குகின்றார். அற்புதமான விஷயம் இல்லையான்றார் பாபா. ஏன்னா பெரிய பதவிக்கு பாபா நம்ம தேர்ச்சி அடைய செய்கிறார். பெரிய பதவி அது விஸ்வ மகாராஜா மகாராணி பதவி இல்லையா, சத்தியுகத்தில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு பாபா நம்மை தேர்ச்சி அடைய செய்கிறார். அற்புதமான விஷயம் இல்லையா? ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுடைய சேவையில் நான் வருகிறேன். அரைக்கல்பமாக நீங்கள் அழைத்து வந்திருக்கின்றீர்கள். பாபா, பதித்த பாவனா வாருங்கள் என்று. கிருஷ்ணரை யாரும் பதித்த பாவனா என அழைப்பதில்லை. பதித்த பாவனா என்று பரம்பிதா பரமாத்மாவை தான் சொல்கின்றனர். ஆக பாபாவும் கூட தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வர வேண்டியிருக்கும். அதனால் சொல்லப்படுகின்றது, அகால மூரத் சத்தியமான பாபா, அகால மூரத் சத்தியமான டீச்சர், அகால மூரத் சத்தியமான குரு என்று. சீக்கியர்களின் மிக நல்ல ஸ்லோகனும் இருக்கின்றது.
மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குவதில் பகவானுக்கு அதிகமாக தாமதமாவதில்லை என்று சீக்கியர்களுடைய ஸ்லோகன் கூட இருக்கின்றார். எப்பொழுது மனிதரை தேவதையாக ஆக்குகின்றார்? அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கணுன்றார் பாபா. என்ன சொல்கிறார்? மன்மனாபவ என்று சொல்கின்றார். உங்களுக்கு சத்குரு அகால மூரத் அமர்ந்து இந்த தேகத்தின் மூலம் புரிய வைக்கிறார். அதாவது தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று. ஆக இதை உணர வேண்டும். உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்காக பாபா வர வேண்டியிருக்கு. குழந்தைகளாகி உங்களுடைய சேவையில் அவர் புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக ஆனீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளதில்லையா? தூய்மையான உலகம் இந்த தேவதைகளுடையதாகத்தான் இருந்தது. அவை அனைத்தும் எங்கே சென்றன? இது யாருக்குமே தெரியாதுன்றார் பாபா. குழம்பி போயிருக்கின்றனர். பாபா உங்களை புத்திசாலிகளாக ஆக்குகின்றார். குழந்தைகளே, நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன். தூய்மையான உலகத்திற்கு நான் ஏன் வர வேண்டும்? அங்கோ காலன் வர முடியாது. பாபா காலனுக்கெல்லாம் மேலான காலன். சத்தியுகத்தில் வருவதற்கான தேவையே இல்லைன்றார். அங்கே காலனும் வருவதில்லை. இவர் அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். குஷியோடு செல்கின்றீர்கள் இல்லையா? பாபா அழைத்து செல்லும் பொழுது குஷியோடு நீங்கள் செல்கின்றீர்கள் இல்லையா? பாபா, நாங்கள் குஷியோடு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனால்தான் உங்களை அழைத்திருந்தோம். இந்த தூய்மை இல்லாத உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு சாந்திதாம் வழியாக எங்களை அழைத்து செல்லுங்கள். இந்த விஷயங்களை அடிக்கடி மறந்து விடாதீர்கள். ஆனால் விரோதியாகிய மாயா நின்று கொண்டிருக்கின்றார். அடிக்கடி மறக்கடித்து விடுகிறது. நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றால் மாயாவும் சக்திவான். அதுவும் அரைக்கல்பமாக உங்கள் மீது ராஜ்யம் செய்கிறது என்றார் பாபா. மறக்கடித்து விடுகிறது. அதனால் பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியிருக்கு. தினந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் மாயா அதிக நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். தூய்மை மற்றும் தூய்மையற்றதற்கு இடையிலான விளையாட்டு இப்பொழுது பாபாவுக்கு சொல்கிறார். தன்னுடைய நடத்தையை சீர்திருத்துவதற்காக தூய்மையாக நீங்கள் ஆகுங்கள். காம விகாரத்தினால் எவ்வளோ சண்டைகள் நடக்கின்றன. பாபா சொல்கிறார், இப்போது உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைத்திருக்கின்றார். எனவே ஆத்மாவை மட்டும் பாருங்கள். இந்த ஸ்தூல கண்களால் பார்க்காதீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள். எப்படி விகாரத்தில் ஈடுபட முடியும்? நாம் அசரீரியாக வந்தோம், மீண்டும் அசரீரியாகி செல்ல வேண்டும். ஆத்மா சதோ பிரதானமாக வந்தது, சதோ பிரதானமாகி செல்ல வேண்டும். இனிமையான வீட்டிற்கு முக்கியமானது தூய்மையினுடைய விஷயம். பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியிருக்கு. விஷயமோ ஒன்றுதான், ஆனால் செய்வதில்லை இல்லையா? பாபாவை நினைவு செய்வதே இல்லை. சொல்கிறார்கள், பாபா அடிக்கடி மறந்து போகின்றோம் என்று. நினைவுபடுத்துவதற்காக பாபா அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு இதையே சொல்லி புரிய வையுங்க. தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. ஆரம்பத்திலும் கடைசியிலும் இதே விஷயத்தை சொல்கிறார். நினைவின் மூலம்தான் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். தாங்களே எழுதுகின்றனர், பாபா மாயாவினுடைய புயல் மறக்கடித்து விடுகிறது. அப்படியானால் பாபா எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? விட்டு விடலாமா இப்படியே அப்படின்றார். பாபாவுக்கு தெரியும், நம்பருவார் முயற்சி புருஷார்த்தம் என்று. எதுவரை சதோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை வீட்டுக்கு போக முடியாது. சண்டையோடும் தொடர்பு உள்ளது இல்லையா? எப்பொழுது நம்பருவார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் சதோ பிரதானமாக ஆகின்றீர்களோ அப்போதுதான் சண்டை தொடங்குகின்றார். ஞானமும் ஒரு வினாடிக்கானது. எல்லையற்ற அப்பாவை அடைந்து விட்டீர்கள். இப்போ தூய்மையாக ஆகிவிட்டால் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கும். புருஷார்த்தம் நல்லபடியாக செய்ய வேண்டும். அநேகர் எதையுமே புரிந்து கொள்வது இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான புத்தியும் வருவதில்லை என்றார். பாபா சொல்கிறார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன். உங்களை சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக. எதுவரை சதோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை இந்த பதவியை நீங்கள் அடைய முடியாது.
எப்படி மற்ற படிப்புகளில் ஃபெயில் ஆகின்றனரோ அதுபோல் இதிலும் ஃபெயில் ஆகின்றனர். சிவபாபா நினைவு செய்வதால் என்ன ஆகும் என்பது எதுவும் தெரியாது. பாபா இருக்கின்றார் என்றால் தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும். பாபா ஒரே ஒரு முறை புரிய வைக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள். நீங்கள் தேவதை ஆவீர்கள். பிறகு நம்புவார் அனைவரும் வருவார்கள் பாகத்தை நடிப்பதற்காக. இந்த விஷயங்கள் அனைத்தும் வயோதிகர்களின் புத்தியில் பதியாது. ஆகவே தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே தன்னை ஆத்மா என உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க போதும். சிவபாபா தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். சரீரத்தினுடைய தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கின்றனர். ஆனால் சிவபாபா நிராகாரராக இருப்பவர். அவரை நினைவு செய்து செய்து தூய்மையாகி சரீரத்தை விட்டு பிறகு பாபாவிடம் சென்று சேர வேண்டும். பாபா நினைவு பண்ணி தூய்மையாக சரீரத்தை விட்டு பாபா கிட்ட போய் சேரணும். பாபா புரிய வைப்பதோ அநேகம். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வது இல்லைன்றார். மாயா மறக்கடித்து விடுகின்றது. இது யுத்தம் என சொல்லப்படுகின்றது. பாபா எவ்வளோ நன்றாக அமர்ந்து புரிய வைக்கிறார். ஒரு நல்ல விஷயங்களை பாபா நினைவுபடுத்துகிறார். முக்கியமாக என்னென்ன தவறுகள் நடைபெற்றுள்ளனவோ அவற்றினுடைய பட்டியலை நீங்கள் தயார் பண்ணுங்கன்றார் பாபா. என்னென்ன தவறுகள் நடந்துள்ளனவோ அவற்றினுடைய பட்டியலை நீங்கள் தயார் செய்யுங்கள். ஒன்று, தந்தை சர்வவியாபி என்ற விஷயம். தவறுகளை ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறாரு, கடவுளை நீங்கள் சர்வவியாபி என்று சொல்லிவிட்டீர்கள். பகவான் சொல்கிறார், நான் சர்வவியாபி அல்ல. சர்வவியாபி அது 5 விகாரங்கள் தான். இது மிகப்பெரிய பிழையாகும். கடவுள் பகவான் சர்வவியாபி என்று சொன்ன அந்த விஷயம் மிகப்பெரிய பிழை, தவறு. கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, பரம்பிதா பரமாத்மா சிவன். இந்த பிழைகளை திருத்தி கொண்டு விட்டால் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். ஆனால் அப்படி எந்த ஒரு குழந்தையும் எழுதுவது இல்லை. அதாவது நாங்கள் புரிய வைத்தோம், இந்த பிழைகளின் காரணத்தினால்தான் பாரதம் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை ஆகியிருக்கின்றது. அதையும் சொல்ல வேண்டும். பகவான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? பகவான் ஒருவரே. அவர்தான் மிக மேலான தந்தை, மிக மேலான டீச்சர், மிக மேலான சத்குரு. எந்த தேகதாரியும் சுப்ரீம் தந்தை, டீச்சர், சத்குரு என சொல்ல முடியாது. எந்த ஒரு தேகதாரியும் சுப்ரீம் தந்தை, சுப்ரீம் டீச்சர், சுப்ரீம் சத்குரு என சொல்ல முடியாது. கிருஷ்ணரோ முழு சிருஷ்டியிலும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர். சிருஷ்டி சதோ பிரதானமாக இருக்கும்போது அவர் வருகிறார். பிறகு சதோவில் ராமர், பிறகு மற்ற தர்மத்தினர். நம்பர்வார் தங்களின் சமயத்தில் தான் வருவார்கள். சாஸ்திரங்களில் காட்டுகின்றனர். அனைவருடைய விகாரங்களையும் எடுத்துக்கொண்டதால் கழுத்தே கருப்பாக ஆகிவிட்டது என்று. ஆனால் இப்போது சொல்லி புரிய வைத்து தொண்டை வற்றி போகிறது என்றார் பாபா. விஷயம் எவ்வளோ சிறியது, ஆனால் மாயா அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அத்தகைய குணவான் சதோப்பிரதானமாக ஆகியிருக்கின்றோமா? பாபா புரிய வைத்துள்ளார். எதுவரை விநாசம் ஏற்படலையோ அதுவரை நீங்கள் கர்மாத்தித் நிலையை அடைய முடியாது. முழு நேரமும் சிவபாபா அமர்ந்து நினைவு செய்யுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாண்டார். முதல் நம்பரிலோ ஒருவர் தான் செல்வார். இதையும் சொல்கிறார். நாம் எவ்வளோ மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கு. மாயாவோ இன்னும் பலசாலியாகி போரிட வருகிறது. பிரம்மா பாபா அவரே சொல்கிறார், என்னுடைய பக்கத்தில் சிவபாபா அமர்ந்துள்ளார், இருந்தும் என்னால் நினைவு செய்ய முடிவதில்லை என்றார் பாபா. மறந்து விடுகின்றேன். நான் புரிந்து கொண்டுள்ளேன், என்னோடு சிவபாபா இருக்கின்றார். பிறகு நானும் கூட நினைவு செய்ய வேண்டியிருக்கு. எப்படி நீங்கள் நினைவு செய்கின்றீர்களோ அதுபோல் நான் கூடவே இருக்கின்றேன். இதிலேயே குஷியாகிவிட வேண்டும் என்பதல்ல. எனக்கும் பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று பிரம்மா பாபா சொல்கிறாரு. இந்த அனைத்து புயல்களுமோ உங்களை கடந்து செல்லும். நான் அவருக்கு இவ்வளோ அருகில் அமர்ந்திருந்தும் கர்மாத்தித் நிலையை அடைய முடியவில்லை எனும் பொழுது பிறகு மற்றவர்கள் எப்படி ஆவார்கள்? இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததுன்றார் பாபா, பிரம்மா பாபா. டிராமாவினுடைய அனுசாரம் அனைவரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். யாரேனும் அப்படி முயற்சி செய்து காட்டட்டும். பாபா, நாங்கள் உங்களுக்கு முதலில் கர்மாத்திலே அடைந்து இது போல் ஆகி காட்டுவோம் என்று பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி. அது முடியாத காரியம். இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டதாகின்றார் பாபா.
நீங்கள் முயற்சி அதிகம் செய்ய வேண்டும். முக்கியமாக அனைத்து விஷயங்களும் நடத்தை பற்றியதாகும். தேவதைகளின் நடத்தை மற்றும் தூய்மை இல்லாத மனிதருடைய நடத்தையில் எவ்வளோ வேறுபாடு இருக்கின்றது. உங்களை விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆக்கக்கூடியது யார்? சிவபாபா. ஆகவே இப்பொழுது முயற்சி செய்து பாபாவை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும், மறந்து விடாதீர்கள். மற்றபடி அபலைகள் பாவம் பிறர் வசத்தில் இருக்கின்றனர், அதான் ராவணனுக்கு வசமாகி இருக்கின்றனர். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ராமராகி ஈஸ்வரனுடைய வசத்தில் இருக்கின்றீர்கள், அவர்கள் ராவனுடைய வசத்தில் இருக்கின்றனர். ஆகவே யுத்தம் நடைபெறுகின்றது. மற்றபடி ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் யுத்தம் என்பது கிடையாது. பாபா குழந்தைகளாக உங்களுக்கு விதவிதமாக தினந்தோறும் புரிய வைக்கின்றார். இனிமையிலே இனிமையான குழந்தைகளே, தன்னை திரித்து கொண்டே செல்லுங்கள். தினமும் இரவில் அன்றாட கணக்கை பாருங்கள். நாள் முழுவதிலும் அசுர நடத்தை ஏதேனும் இல்லாத இருந்ததா? தோட்டத்தில் மலர்கள் நம்பர்வாராக இருக்கின்றன. இருவர் ஒரே மாதிரி ஒரு பொழுது இருக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நடிகரும் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கின்றனர். பாபாவும் வந்து ஸ்தாபனையின் காரியத்தை செய்துதான் முடிப்பார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உலகத்தினுடைய எஜமானராக ஆக்குகின்றார். எல்லையற்ற அப்பா அல்லவா? அதனால் நிச்சயமாக புது உலகத்தினுடைய ஆஸ்தியை தான் கொடுப்பார். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஞானத்தின் 3வது கண் மூலமாக ஆத்மாவையே பார்க்க வேண்டும். ஸ்தூல கண்களால் பார்க்கவே கூடாதுன்றார் பாபா. அசரீரி ஆவதற்கான பயிற்சி நீங்கள் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், பாபாவின் நினைவின் மூலம் தன்னுடைய தெய்வீக நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தன்னுடைய மனதை கேட்க வேண்டும். நாம் எதுவரை குணவான் ஆகியிருக்கின்றோம்? நாம் நாள் முழுவதிலும் அசுர நடத்தை நடக்கவில்லை தானே என்று நீங்கள் உங்களுடைய மனதை கேளுங்கள்ன்றார். வரதானம், சதா கவனமாக இருந்து மாயாவின் ராயல் ரூப நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. சதா கவனமாக இருந்து மாயாவினுடைய ராயல் ரூப நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. விளக்கம், நிகழ்காலத்தில் மாயை உண்மையான புரிதலை உணரக்கூடிய சக்தியை மறைத்துவிட்டு தவறானதை உண்மை என்ற அனுபவத்தை செய்விக்கின்றது. ஒருவர் மாயாஜாலம் செய்கிறார் எனில் அடிமையாகி விடுவது போன்று ராயல் மாயை உண்மையை புரிந்து கொள்ள விடுவது கிடையாது. அதனால் பாப்தாதா கவனம் என்பதை இரட்டை கோடிட்டு கூறுகின்றார். மாயனுடைய நிலையிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும் அளவிற்கு நீங்கள் கவனமாக இருங்க. அப்போது மாயா ப்ரூஃப் ஆகி விடுவீர்கள். விசேஷமாக மனம் புத்தியை பாபாவின் நினைவு என்ற குடையின் கீழ் கொண்டு வாருங்கள். பாபா என்ன சொல்கிறாரு? அதான் கவனமாக இருங்கன்றார் பாபா. ஸ்லோகன், சகஜ யோகியாக இருப்பவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கும் யோகா சுலபமாக வந்துவிடும். ஓம் சாந்தி.